Hello everyone, I'm Jayashree. Welcome to the very first episode of Kutti Stories by Ista. This is a series where we bring in people to share their interview experience, their challenges faced, to take away something which will be useful for our journey. Joining us today are two inspiring minds, Dharani Raj and Padma Prabha, who have completed their 2 months internship at Wells Fargo and have also grabbed the PPO. Welcome. Hi. Could you please introduce yourself and tell us about your role as an intern at Wells Fargo? Yeah, so hi, I'm Padma Prabha, final year IT. I'm Dharani Raj, final year IT, and we both worked as intern analysts at Wells Fargo. Yeah. So, out of 12, we both were from the Department of Information Technology. Okay, we all had different dream during our childhood, right? What was your childhood dream? So my childhood dream is to do PhD in physics because I like physics and maths. எனக்கு வந்து வீட்டில் சொன்னதுனாலே என்னென்னு தெரில, பட் டாக்டர் ஆனு தான் சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் பயாலஜி குரூப்பும் எடுத்து படித்தேன். Okay. How did you prepare for the internship interview experience and any funny preparation strategies? Funny? Do you have something? ஃபன்னியான்னு எனக்கு தெரியல, பட் அந்த 2 மந்த்ஸ் தான் நான் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பித்தேன். லைக் இன்டர்ன்ஷிப்புக்கு அந்த 2 மந்த்ஸ் முன்னாடி, விச் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். நீங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஃபன்னினா, நீங்கள் ஏதாச்சும் கோட் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு லைக் மேபி உங்கள் வேவ்லென்த்தோட மேட்ச் ஆகிற ஒரு பேர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களோட நீங்கள் கோட் பண்ணிங்க, அவங்களோட சேர்ந்து நீங்கள் சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலி. இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரிப்ரேஷன்னா லைக் எங்களுக்கு இப்போது இன்றைக்கி எக்ஸாம் எழுதி இன்றைக்கி ரிசல்ட் வந்து அடுத்த நாளே இன்டர்வியூ அப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எதுவும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோன்னா காலையிலேயே லைக் கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸில், ஸோ எம்ஐடி கேம்பஸ் போயிட்டு அங்கே தான் எப்போ ரீச் ஆனமோ அங்கேருந்து ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நாங்கள் சேர்ந்தா ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. What was the most funniest or craziest thing you have googled while preparing for your internship? Preparing for our internship. வெல்ஸ் ஃபார்கோ ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் தான் லைக் வெல்ஸ் ஃபார்கோ பற்றி அந்தளவுக்கு எனக்கு ஐடியாவே கிடச்சிது. பட் ஆனால் அந்த கம்பெனி வந்தோடனேவே எனக்கு வெல்ஸ் ஃபார்கோன்னு பேர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குன்றதுனால எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் வாங்கிடணும் எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படி எதுவும் கூகுள் பண்ணலை. ஃபன்னியாக இன்னேட் டேலண்ட். ஃபன்னியானா இந்த இந்த ஒரு சிம்பிள் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரில அப்படின்னு கூகுள் என்ன செருப்பால் அடிக்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து இப்படிலாம் பேசலாமா? ஷிட். Okay. Which technical topic or skills is most focused in your interview? டெக்னிக்கல்னு கேட்டால் ஊப்ஸ், டிஎஸ்ஏ, டிபிஎம்எஸ். வெல்ஸ் ஃபார்கோனா ஐ ஆல்சோ ஹர்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதிகமாக கேட்டாங்கன்ட்டு. என் பேனலில் கேட்கல. ஸோ பேசிக்கலி அது பேங்க் கம்பெனின்றனால க்ளவுடு, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ஸோ இதெல்லாம் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க கம்பெனி இப்போ எதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்களோ, லைக் க்ளவுடோ இல்லை விஎம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எஸ்கியூஎல் டு நோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவங்க கம்பெனி எதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அது ரிலேட்டடாக. அண்ட் அதே மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. உங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ரிப்பரேஷன் அப்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் ஹவு டிட் யூ டேக்கிள் தெம்? என்னோட மெயின் சேலஞ்ச் என்னென்னா லைக் ஒரு டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்த லைக் நான் வந்து இப்போ நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் வருவாங்கள்ல, ஒரு டைமும் நம்ம போய் அட்டன் பண்ணுவோம். ஸோ ஒரு டைமும் ஒரு புது மிஸ்டேக் தான் கற்றுட்டு வந்தேன் பேசிக்காக. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து எப்படி நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது தான். சேலஞ்சாக இருந்தது வந்து புது மிஸ்டேக்ஸ், நான் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். சேலஞ்சுன்றது அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு கம்பெனி நம்மளுக்கு வருது, அந்த கம்பெனி நம்ம சுத்தமாகவே ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அடுத்து ஒரு 2 days ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்ச் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈஸி ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு மீடியம் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது அந்த மீடியம் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நம்மளால் போட முடியாது. ஸோ அது ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். ஹவு டு ஓவர்கம்? ஹவு டிட் யூ டேக்கிள் தெம்? ஹவு டிட் ஐ டேக்கிள்னா திருப்பி நான் ஈஸி ப்ராப்ளமே போடுவேன். அப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறமா அதை போடும்போது சரியாயிடும். How important do you think internships and projects to land a job in Wells Fargo? பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் தட் யூ கெட் அண்ட்
எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை டீமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம கற்றுப்போம்ல. ஸோ லேர்னிங்ஸும் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ ஜாபில் லேண்ட் ஆகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஐ கெஸ். அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் புதுசாக கொடுக்குறாங்கன்னா, இஃப் யூ ஆல்ரெடி ஃபேஸ் தட் ப்ராப்ளம் யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். ஸோ அதான் நான் சொல்லுவேன். வெல்ஸ் ஃபார்கோன்னு இல்லை, பட் இன் ஜென்ரல் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து இன்டர்வியூவை ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இன்டர்வியூவில் ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ ஆக்சுவலாகவே நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு லெவலாக கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கே பிடிச்சி பேசுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆப்போசிட் சைட்லையும் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத காமிச்சு கொடுத்துரும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும் போது இன்டர்ன்ஷிப்பும் ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தரணி சொல்கிறத ஆட் பண்ணணுன்னா, லைக் அவங்க வந்து கேட்பாங்க இன்டர்வியூஸில் எப்பயுமே வந்து வென் யூ ஷோ யோர் ரெஸ்யூம் தே ஆஸ்க் கொஷின்ஸ் ஃப்ரம் யோர் ரெஸ்யூம். அதில் ப்ராஜெக்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ த வே எக்ஸ்பிளைன் யுவர் ஓன் ப்ராஜெக்ட், யுவர் ஃபேஸ் ஷோஸ் தட். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். உண்மையாகவே நான் அந்த ப்ராஜெக்ட்டை பிடிச்சி பண்ணியிருந்தேன்னா அப்படி ரொம்ப ஈஸியாக அது காட்டி கொடுத்துரும். உங்கள் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிவி ஷோவாக வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஜானரில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிவி ஷோவான்னு தெரில, ஆனால் ஒரு படம் மாதிரினா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு, நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஜிவிஎம் மூவி மாதிரி இருந்துச்சு. அப்போது லவ் ஸ்டோரி இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. லைக் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்களா இல்லை ப்ரிப்பரேஷன் கேட்குறீங்க? இன்டர்ன்ஷிப்பில் அது எப்படி இருந்துச்சு? த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு லைட்டாக, ஆனால் ஓகே. அப்படின்னா த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் படப்படன்னு இருந்துச்சு. இப்போது இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ்னு இல்லை, லைக் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் தட் அவங்களுக்கான டைம் எப்போ கிடைக்குதுன்றது தான். ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம கரெக்டாக டிட்டர்மைண்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, ஏதோ ஒரு பெருசாக காத்துட்ருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எந்த இடத்துலையும் ஹோப் லூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பெரிய இடத்துக்கு. நானும் அதுதான் சொல்லுவேன், டோன்ட் லூஸ் ஹோப். ரொம்ப போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. லைக் இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறீங்களா அது மட்டும் பாருங்கள். சரி, இப்போ நான் இந்த 1 month மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 month ப்ரிப்பேர் பண்ண இதை வந்து லைக் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணுவீங்கள்ல, ஸோ அட்டன் பண்ணி அப்போ நீங்கள் என்ன லேக் ஆகுறீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் 1 month ப்ரிப்பேர் பண்ணது வந்து லைக் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. லைக் இன்னொன்று வந்து 1 month ப்ரிப்பேர் பண்ணிங்கன்றது இல்லை, உங்கள் என்டையர் காலேஜ் அந்த ஜேர்னியே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அந்த லேர்னிங் எல்லாமே அப்போ நீங்கள் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குமே ஏதோ ஒரு ரிவார்ட் கொடுக்கறதுக்கு இட் இஸ் வெயிட்டிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிடுவாங்க. ஆமாம் தான், ஆமாம். இட்ஸ் ஜஸ்ட் த டைம், சீக்கிரமாக வாங்குறோமா இல்லை கடைசியாக வாங்குறோமா, அவ்வளோதான். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் கீப் ட்ரைங். இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு பிபிஓ வந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் கேட்டதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் ஆனீங்களா இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் தரணி சொல்லட்டும், ஏன்னா தரணி தான் எனக்கே சொன்னது உனக்கு பிபிஓ கிடச்சிருச்சுன்னு. ஆமாம், எனக்கு வந்து பிபிஓ எங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக விட்டுட்டாங்க. ஸோ எப்போயுமே வெல்ஸ் ஃபார்கோவில் வந்து எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக பிபிஓ விட்டுட்டாங்க. ஆனால் அந்த 2 weeksே எனக்கு வந்து ஒழுங்காகவே தூக்கம் இல்லை. டெய்லியுமே கனவுலலாம் ஏதோ எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து எனக்கு பிபிஓ பற்றி பேசுகிற மாதிரி இதே எனக்கு எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அதுவே தான் தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது குலோத்துங்கன் சார் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லோரும் வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா வித்தியாசமாக பார்க்குறாங்கன்ட்டு அந்த பேர் பார்த்தோன்னே எனக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி லைக் ஷிவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு காமிக்கிறான் லைக் உனக்கும் வந்துருச்சு பாரு எல்லாருக்கும் அப்படின்னா அவன் கை இப்படி ஷிவர். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட்டு தான், என்ன பிபிஓ வந்துருச்சா அப்படின்னு டவுட்டு. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தான் போய் கேட்டோம் தேவமணி சார்கிட்ட, வந்து எங்களுக்கு மெயிலில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க, பட் வாட்ஸ்அப்பில் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ 2 weeksன்னு சொன்னாங்க, கரெக்டாக 2 weeksல அவங்க ரிலீஸும் பண்ணிட்டாங்க. 27-25. ஆமாம், ஸோ 13/8/2024 வந்து நாங்கள் இன்டர்ன் வாங்கினோம். 25/7/2025 வந்து பிபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட்? ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பி. எங்கள் வீட்டில் வந்துருச்சா ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நீ வீட்டில் போய் நேரில் பார்த்துருப்பில்ல ஈவினிங், ஏன்னா டே ஸ்காலர். நான் வந்து நேரில் பார்க்கல, ஃபோனில் தான். ஸோ ஹாப்பி. ஸோ எல்லோரும் ஹாப்பி. How did you prepare yourself to learn new technologies at the company and survive at the internship to get the PPO?
ஓகே, நியூ டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணுறது வந்து ஆக்சுவலி நீங்கள் கம்பெனிக்கு போனால் தான் இல்லை, லைக் வேறு எந்த ஃபீல்ட் போனாலுமே தேர் இஸ் அ நியூ டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி இஸ் பூமிங், யூ ஷுட் லேர்ன் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ஓப்பன் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் டு லேர்ன். அண்ட் இன்டர்ன் வந்த எல்லாருக்குமே அது புதுசு தான், ஸோ எங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லாரோட சேர்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு யூ கேன் லேர்ன் இட் ஈஸிலி. அண்ட் யூ ஹாவ் சீனியர்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஸோ தே வில் ஹெல்ப் தேர். ஆமாம், இப்போ டெக் ஸ்டாக்குன்னு பொறுத்த வரைக்கும் வந்து லைக் எந்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கனாலும் புது டெக் ஸ்டாக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு டிஎஸ்ஏ வச்சு உங்களை அசஸ் பண்ணி கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு போய் எடுக்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்னாலஜி ஸ்டாக்கில் உங்களை ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு ஐடியா தான். ஸோ எல்லாமே வந்து இப்போது டெக்னாலஜி ஸ்டாக்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுன்றது, அதுவும் லைக் ஜென்ஏ டூல்ஸ்லாம் இருக்கும்போது அதோட சப்போர்ட்டில் நம்ம லேர்ன் பண்ணுறோன்ற போது இட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 1 வீக். ஸோ அண்ட் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பில் எப்படி நீங்கள் வந்து அதை இது பண்ணீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிபிஓன்னு அதை பற்றியே நினைக்காம லைக் நம்ம அது ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிசல்ட்டாக நம்மளுக்கு பிபிஓ கிடச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம்? இன்டர்ன்ஷிப் ட்ரைவுக்கு முன்னாடியே ஒன்று தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்ன் ட்ரைவ்னு ஒன்று வருவாங்கன்றதே 3rd செமஸ்டரில் சொல்லி தான், 3rd செமஸ்டர்லேயே 4th செமஸ்டர்லேயே யாரோ வந்து லேபில் சொன்னாங்க சீனியர்ஸ், அப்படி தான் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா எனக்கு டிஎஸ்ஏன்னு ஒரு விஷயம் இருக்குது. டிஎஸ்ஏ வந்து அஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஸ்டாஃப் நல்ல ஸ்டாஃப் எடுத்ததுனால நாங்கள் நல்லா படித்தோம். பட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா மேபி நாங்கள் முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கான அவேர்னஸே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd செமஸ்டர் எண்டிங்கில் 4th செமஸ்டரில் தான் கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் மோஸ்ட்லி சிபி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். இப்போ நான் வந்து புதுசாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த சம் வந்து என்ன பேட்டர்னில் இருக்குது, என்ன டாப்பிக்கில் இருக்குது, அந்த மாதிரி எப்படி ஃபைன் பண்ணுறது, அண்ட் நீங்கள் எப்படி ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ நான் வந்து எனக்கு வந்து லைக் சீனியர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒன்று சென்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேயே வந்து வீக் 1 வீக் 2 அப்படின்னு இருந்துச்சு. லைக் இந்த அரேஸ் வந்து வீக் 1, ஸ்ட்ரிங்ஸ் வந்து வீக் 2 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்கும். பட் நீங்கள் ஆப்டிமைஸ்ட் வேல சால்வ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ யோசிக்க வேணாம் ஆக்சுவலி. பிகாஸ் நீங்கள் ஏற்கனவே அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணிங்க. இப்போ வந்து 2 பாயிண்டராக இருக்கட்டும், இல்லை ஸ்லைடிங் விண்டோ இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஸ்ட்ரிங்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, கிராஃபில் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் கிராஃப் வச்சும் ஸ்ட்ரிங் போட முடியும், ஸ்ட்ரிங் கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ஈஸியாக வர்ற ஒரு பேட்டர்ன் கிராஃபோ லிங்க் லிஸ்ட்டோ எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, அந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் கூட வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வரதுக்கு தான் வந்து அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ் தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அது உங்களுக்கு அந்த ஹோல்டு வந்துருச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C++னால் நாங்கள் STL சொல்லுவோம் இல்லையா, ஸோ STL நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறதே ஒரு பிடிச்ச விஷயமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நம்ம டாபிக் வைஸ் போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டமாக எடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் எல்லா கொஷினோடைய அப்ரோச்சும் அஃப்கோர்ஸ் ஒன்லைனர் அப்ரோச்சாக தான் இருக்கும். அந்த அப்ரோச்லாம் நம்ம ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே சிமிலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளால் போட்ட முடியும். நான் கம்ப்ளீட்லி பிலீவ் பண்ணுறது வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான். மோஸ்ட்லி வந்து 90% ஆன் த பென் அண்ட் பேப்பர், 10% ஆன் கோடிங். இதுவே வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகிடும்.